ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கொள்ளு பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய பழுத்த தக்காளியாக 1 சேர்த்துருக்கேங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து கொள்ளு பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து சேர்த்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாக ஊறணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு கொள்ளு, 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் போல் விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வரும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளு பருப்பு சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஒரே குக்கரில் அழகாக செஞ்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.